தூக்கிட்டோலாம் போவே இல்ல. நானா தான் திருச்செந்தூருக்கு போனேன். அங்க எங்க கல்யாணம் என்ன சூழ்நிலையில நடந்ததுன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? சொல்லுங்க, தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. எந்த சூழ்நிலை நடந்துச்சு சொல்ல கேப்போம். சொன்னா உங்களால தாங்க முடியாது. அன்னைக்கு என்ன ராஜி, இப்ப எதுக்கு நீ பழைய விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாருக்கும் எல்லாம் தெரியட்டும்க்கா. நீ என்ன சொன்னாலும் உன் வீட்ல இருக்கிறவங்க உன்னை புரிஞ்சுக்க போறது இல்ல. நம்ம வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் தப்பானவங்கன்னு உங்க வீட்டு ஆளுங்களுக்கு மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நீ என்ன சொன்னாலும் உங்க மாற போறது கிடையாது. இவங்க மனசு ஒரு ஆளுக்குப்பா. அதனால தான் மத்தவங்க மனசு ஆளுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யோ, உன் தத்துவம் வியாக்கரணம் எல்லாம் வேற எங்கேயும் போய் பேசு. நீ பெத்து வச்சிருக்க ஒரு கிரிமினல். இப்போதைக்கு அதை எப்படி மீட்க முடியும்னு பாரு. இல்ல வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு பாரு. ஏண்டா குமார், ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கட்டிட்டு போற மாதிரி அது மாதிரி ஜெயில இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கட்டி போக முடியும்? தெரியலையப்பா. முடிஞ்சா பத்தி சார்ரா பயா போய் சோறு கொடுக்க முடியும்னு பாரு. அதான் என் புருஷன் சொல்றாருல, என் புள்ள தப்பு எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். அது உங்க காதுல விழலையா? என் புள்ள ஜெயிலுக்குலாம் போக மாட்டான். நான் அடிச்சு சொல்றேன், அவன் ஜெயிலுக்கு போவான். போயேதான் தீர்வான். அங்க போய் இல்லாத கஷ்டம் எல்லாம் படுவான். அத பார்த்து பார்த்து நீங்க எல்லாம் ரத்த கண்ணீர் வடிப்பீங்க. நான் சொல்றதெல்லாம் நடக்கும். நடக்குதா இல்லையான்னு பாரு. என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையானே? உங்ககிட்ட என்ன பேச்சு? எல்லாரும் உள்ள வாங்க. நில்லுங்க. என்னங்க, என்னதான் கோவம் இருந்தாலும் என்னதான் வன்மம் இருந்தாலும் இந்த ஜென்மத்துல நீங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு அண்ணன், நான் தான் உங்களுக்கு தங்கச்சி. இதுல எந்த மாற்றமும் இல்லல்ல. இது பாருங்க, உங்க பேச்ச கேட்காம நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அதனால உங்களுக்கு என்ன பிடிக்காம போச்சு. உங்களை கேட்காம இவ கல்யாணம் பண்ணிட்டா. அதனால உங்களுக்கு ராஜ்யம் பிடிக்காம போச்சு. அப்படிதானே? அப்படின்னா என்னமோ பண்ணுங்க, போய் தொலைங்கன்னு எங்களுக்கு தலை முடிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? எதுக்கு தினம் தினம் பொம்மை எடுத்து நிக்கிறீங்க? எதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்தணும்னு பாக்குறீங்க? கோமதி சும்மா இருமா. அம்மா நீ பேசாம இருமா. கல்யாணம் ஆகி நான் வீட்டை விட்டு வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆயிப்போச்சு. ஆனா இன்னை வரைக்கும் நான் ஒரு கெடுதல் நினைச்சிருப்பேனா? இல்லையே. அப்புறம் இவங்க மட்டும் எதுக்குமா எங்களுக்கு கெடுதல் நினைச்சிட்டே இருக்காங்க? ஆயிரம் சொன்னாலும் நான் உங்க வீட்டு பொண்ணு தானேம்மா. என்ன அழ வைக்கிறதுல இவங்களுக்கு அப்படி என்னமா சந்தோஷம்? எங்க வீட்டுக்கு வாழ வந்த ராஜியையும் அழ வச்சு பார்க்கறதுல உங்களுக்கு என்னமா அப்படி ஒரு சந்தோஷம்? மனுஷங்களா நீங்க? கோமதி, நீ உள்ள வா. இருங்க. இன்னை வரைக்கும் உங்க வீட்ல ஒரு இருமல் சத்தம் கேட்டாலும் எனக்கு எப்படி பதறுது தெரியுமா? ஐயோ என்னாச்சோ, யாருக்கோ உடம்பு சரியில்லையோன்னு மனசு கடந்து துடிக்குது. உங்களுக்கு அப்படி எல்லாம் தோணவே இல்லையா? எப்படியோ பொழிச்சிட்டு போகட்டும்னு விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது பாருங்க, முன்ன பின்ன தெரியாதவன் எவனோ ஒருத்தன் எங்களை பத்தி தப்பா பேசினா கூட நான் பரவாயில்லன்னு விட்டுருவேன். ஆனா கூட பிறந்தவங்க பழி சொல்றதுதான் என்னால தாங்கவே முடியல. கூட பிறந்தவங்க வன்மத்தோட இருக்கிறதுதான் என்னால ஏத்துக்கவே முடியல. ஐயோ அழாதீங்க. இருமா, செய்யாத தப்புக்கு என் புள்ளைய போலீஸ் புடிச்சிட்டு போயிருக்கு. நான் எம்பட்டு பதட்டமா இருப்பேன், என் புருஷன் எம்பட்டு பதட்டமா இருப்பாரு. பாருங்க அவ என்ன மனநிலைமையில நிக்கிறா. அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி எல்லாம் பேசுறீங்க? நிஜமா உங்களுக்கு எல்லாம் மனசுல ஒண்ணு இருக்கா? இல்ல அந்த இடத்துல கல்லுதான் இருக்கா? கோமதி, நீ எதுக்கு இவங்க கிட்ட நாய் எடுக்க? இங்க பாரு, நீ கண்ணீர் விட்டு காதறனா திருந்தற ஜென்மம் அது. நீ அழுகிறத பார்த்தோன்னா குற்றவாளி வந்துரும் எல்லாத்துக்கு. எல்லாம் மனுஷங்களே கிடையாது. உள்ள வா, எல்லாரும் உள்ள வாங்க. வான்னு சொல்றேன்ல. இங்க வாரியா, என் பையன் ஒழுக்கமான நிரூபிச்சு காட்டுவேன். அப்படி நிரூபிச்சு நான் கூட்டு போறத நீங்க எல்லாம் பக்கத்துல போறியா? அப்ப தெரியும் மையாரு நாயாரு. மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.